ஒரு படத்துக்கு கரெக்டான கேஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த படம் பாதி வெற்றி அப்படின்னு அடைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் திஸ் கேஸ்ட். நவீன் சார், திலீபன் பிரதர், ரித்திகா, ரேயா, அப்ராமி மேம், இவங்க எல்லோரும் இந்த கேஸ்ட்டாக அமைஞ்சது வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி டு ஹேவ் தெம் இந்த மூவி. மேம் எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு யூஸ்வலாக உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க விருமாண்டி ஃபேன்னு. நான் மிடில் கிளாஸ் மாதவன் ஃபேன் மேம். இந்த படத்தில் வந்து கேஸ்ட்னு சொல்லி முடிக்கும்போது இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் படம் தமிழ், தெலுங்கு, பைலாங்குவேஜ் 2 லாங்குவேஜும் எடுக்கணும். ஸோ ஆஸ் பர் பிளான் பண்ண மாதிரி ஷெடியூலில் முடிக்கணும் அப்படின்றப்போ ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது. இது எப்படி கரெக்டாக எடுத்து முடிக்க போகிறோம் நம்ம சொன்னபடி அப்படின்னு. அது உண்மையாகவே அது முடியறதுக்கு காரணம் வந்து என்னோடய கேஸ்ட் அண்ட் க்ரூ தான். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ நான் எப்படி ஓடணுன்னோ என் கூடவே அப்படியே வந்தாங்க. அது உண்மையாகவே நான் மறக்க முடியாது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். அப்புறம் முக்கியமான ஒருத்தர் சொல்லணும், கார்த்திக் நண்பர், கேமராமேன். 2 பேரும் நான் அசோசியேட் டைரக்டர் இருக்கும்போது அவன் அசோசியேட் கேமராமேன். 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அப்பவே தெரியும், நான் முதல் படம் பண்ணும்போது அவன் தான் கேமராமேன். பட் நான் அவனுக்கு சொல்லலை, அதெல்லாம் நான் படம் கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு சொன்னேன். பட் நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் அவன் தான் என்னோடய முதல் படம் கேமராமேன் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போன் அவன் தான். டெய்லி ஷூட்டிங்கில் நைட் அண்ட் டே ஷெடியூல்ஸ் போகும்போது எப்பயாவது எனக்கு கூட ஒரு செகண்ட் ஒரு டயர்ட்னஸ் தட்டும். ஒரு சின்ன ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். சடனாக பார்த்தா ஒரு குரல் கேட்கும், ரெடி அப்படின்வான். பார்த்தா பின்னாடி நின்றுட்டுருப்பான். அதுதான் அவனை பேக் போன்னு சொன்னேன். தேங்க்யூ கார்த்தி. அவன் இந்த படம் டீசர் ரிலீஸ் ஆனதுமே அடுத்த படம் கமிட் பண்ணிட்டான். இன்றைக்கி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு, நாளைக்கு கமிட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தை. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு டேட் கொடுப்பானான்னு தெரில, பார்க்கணும். இமான் சார், இமான் சார் கேட்டார்ல, சொல்லியிருப்பார், எப்போ எப்படிப்பா இந்த படத்துக்கு நீ என்ன கேட்ட அப்படின்னு. ஆக்சுவலாக சார் தட்ஸ் மை லக் சார். உண்மையாகவே நீங்கள் கிடச்சது ரொம்ப லக்கு. ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சொல்லுவாங்களே யூஸ்வலாக பஞ்ச் மாதிரி, இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்குது. அது மாதிரி சாரோட பிஜிஎம் இது வெறும் ட்ரெய்லரில் தான் பார்த்துருக்கோம், மெயின் பிக்சரில் கலக்கியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் சாங் சார் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பிஜிஎம். அதுவும் நீங்கள் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸில் போட்டிருக்கிற ஸ்கோருக்கு வந்து ஐ எம் வெரி மச் ஆஃப் ஃபேன் சார். நான் 10 வாட்டி மேலே கேட்டுகிட்டே இருக்கேன் டெய்லி. ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது காதுக்குள்ளே. எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இமான் சாரோட வெர்ஷன் 2.0 11 பார்ப்பீங்க எல்லாருமே. ஐ எம் வெரி மச் கான்ஃபிடென்ட் அபவுட் தட். அண்ட் என்னோடய டீமுக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம். ஏன் டைரக்ஷன் டீம் சொல்கிறேன்னா, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்ததுனால நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. அந்த பெயின்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஓடினாங்க. அது ஐ ஹேவ் டு தேங்க் தெம், எஸ்பெஷலி வினோத், என்னோட கோ டைரக்டர். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கணும் அதே உழைப்பை அவனும் போட்டிருக்கான். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீம் எல்லாருமே அடுத்து சீக்கிரம் படம் பண்ணி டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களையும் இந்த ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்டாக எல்லாருக்கும். கேமரா டீம், கேமரா அசிஸ்டன்ட் டீம், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலி டீம். அது என் டீம் கூட தான் நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன், அது கொஞ்சம் ஜாலி டீம் அது. பட் வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். தர்மா, பெரியசாமி, சீக்கிரம் நீங்களும் கேமராமேன் ஆயிடணுண்டா, டக்குனு இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. as I said before, சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஃபைனலாக அக்பர் சார், இந்த படத்துக்கு அவர் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்கி நின்றுல. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட 2 மடங்கு உழைப்பு இந்த படத்தில் அவர் போட்டிருக்காரு. அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சில சமயம் டக்குன்னு பார்த்தா டைரக்டர் ஆகிடுவார், கேமராமேன் ஆகிடுவார், மேனேஜராக இருப்பார். அவர் என்ன அது வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் தேவைப்பட்டால் அந்த ரோல் அவர் எடுத்துக்குவார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம இந்த லெவலில் தான் இருக்கணும், இங்கே தான் பேசணும், இங்கே தான் பார்க்கணுன்லாம் இல்லை. அவர் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சில சமயம் அவர் வேலை பார்க்கறது பார்த்தா நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேகமாக வேலை பார்த்துட்ருப்போம், அவர் ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியாது. தேங்க்யூ அப்போ சார். நீங்கள் இல்லாட்டி இந்த படம் பாசிபிளாக இல்லை சார், எனக்கு தெரியும்.
ஏன்னா ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த டே வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, வாட் ஆர் ஃபேஸ்ட் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையிலே உங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பொறுமையாக தான் சார் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நான் இது ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். இந்த படம் எனக்காக ஜெயிக்குதோ என் டீமுக்காக ஜெயிக்குதோலான்றல கண்டிப்பாக இந்த படம் அக்பர் சாருக்காக ஜெயிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த உழைப்பை போட்டிருக்காரு. அவருக்காக இந்த படம் வந்து அவருக்காக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அவர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி, ஐ மீன் ஒரு ப்ரொடியூசர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த படம் வெற்றின்னு நம்புகிறவன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், அவருக்காக அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். உங்களுக்கு சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் பேசணும் சார். அங்கேயாவது நீங்கள் பேசி ஆகணும் சார். நான் உங்களை பார்க்கணும் பேச சொல்லி. ஸோ என்னோட டீம் திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்டையர் டீமுக்கும் என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கீம் சார், எங்கே சார் இருக்கீங்க? கை தூக்குங்க சார். இருக்காரா? தேங்க்யூ சார். படத்தில் அவர் ரொம்ப இந்த படத்துக்கு அவர் படம் மாதிரி அப்படி தான் உழைச்சார். அவருமே டைரக்டர் தான் அப்பப்போ. தேங்க்யூ சார். சார் நிக்கில் சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நிக்கில் சார் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அது வெறும் ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படி வந்து இது கொடுங்க, அந்த கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணிடுறேன், இந்த கண்டென்ட் கொடுங்க பண்ணிடுறேன், இல்லை நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சார். இது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு யூபிஐ வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணணும் சார், எப்போ சார் பண்ணலாம், எந்த டைம் சார் கேட்கும்போது அப்போ சொன்னார், லோகேஷ் யூபிஐ தான் நம்மளுது அப்படின்னா. ஆமாம் சார் யூபிஐ தான். ஒன்று பண்ணுறீங்களா, அது வந்து யூனிவர்சல் ஆடியன்ஸ்னு போடுங்க அப்படின்னாரு. சரி சார், நல்லா தான் சார் இருக்குது, நல்ல கண்டென்ட் தானே அப்படின்னு. இல்லை லோகேஷ், நான் ஒரு 3 படமாக சொல்லிகிட்டு இருக்கேன், எவனும் போட மாட்டேங்கிறான், நீயாவது போட அப்படின்னாரு. இல்லை சார் நான் போட்டுறேன் சார்னு. சார் போட்டினேன் சார், டிசைன் ரெடி சார். ஸோ அவருடைய இன்புட் எப்படி இருக்குன்னா, அவரும் ஒரு டேரக்டர் தான். டிஸ்கஷன் ரூமில் வந்து ஒரு 4-5 டேரக்டர் இருப்போம், அதில் அவரும் ஒரு டேரக்டர். அவர் பயங்கர ஐடியாலாம் கொடுப்பாரு. அவர் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நான் அவர்கிட்ட பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே, எல்லோரையும் ஃபினிஷ் பண்ணுறேன், யாரையும் விட்டுலே. அப்பாடா நல்ல வேலை சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் அண்ணா சாரிண்ணே, எடிட்ரு மறந்துட்டேன். அவர் எடிட்ரு மட்டும் இல்லை, ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கிறேன். எப்படியாவது முதல் படத்தில் ஒரு எடிட்டர் டேட் வாங்கினோன்னு முடிவு பண்ணேன், வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ டீச்சரை பார்க்கும்போது சொல்லுவாங்க எல்லாருமே கட்ஸ் செம்மையாக இருக்குது, டெய்லர் பார்க்க கட்ஸ் செம்மையாக இருக்குன்னு. இதோ அந்த கட்ஸ் பண்ணது அவர் தான். தேங்க்யூண்ணே. இந்த படத்துலையுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். மே சாரி சார், ஒவ்வொருத்தராக மறந்துதா ஞாபகப்படுத்திட்டே போயிட்டுருக்கோம். நவீன் சார், அது கடைசியாக பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ள இது சீரியஸில் மறந்துட்டேன் சார், கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். நவீன் சார் சொல்லணும். அவர் எப்படின்னா, ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவார். செட்லேயே ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படி தான் இருப்பார். 24 பேஸும் அப்படியே இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அது எப்படி சார் முடியுது அப்படின்னு. இல்லை லொக்கேஷனுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இப்படி எடுத்து பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. சார் அது பரவாயில்ல சார், அதுக்காக 6 மணிக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் கூட சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபேஸ் வச்சுட்டு பேக்கப்பா போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் அது. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் நான் எழுதும்போது நம்ம ஒன்று எழுதுவோம், அது எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்படுவோம். நான் ஆசைப்பட்டது அப்படியே வந்திருக்கு சார். படம் பார்த்த எல்லோரும் படம் நல்லா இருக்குன்னு எப்படி யுனானிமஸாக சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க யுனானிமஸாக சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுக்கும் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி டூ செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அந்த உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்து லேட் ஆகிடுச்சு சார், 9:30 வரை ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும், அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ. May 16, 11 ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. படத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, ஸோ எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி May 16 just go and watch 11 in theaters. Thank you so much.
Thank you so much and